Taste the Daily. வணக்கம் நியூஜே நேயர்களே, சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிவசங்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு இடத்துல கொள்ளை, அது மட்டுமல்ல நீதிமன்றத்திலே கொலை, ஆணவ கொலை போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மக்களை பீதியடை செய்திருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மக்களை பீதியடை சொல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறத விட போலீஸ்காரங்களுக்கே பயந்தான். ஏன்னா அவங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் பார்க்குறீங்கன்னா, ஆக்சுவலாக சட்டம் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் மக்கள் தைரியமாக பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போ அதை செய்யக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு நியூஸ் வந்திருக்குது, அந்த நியூஸை பார்த்தா நமக்கு இவ்வளோ மட்டமாக இருக்குமா? நீங்கள் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஈக்குவலாக சொன்ன போலீஸை அந்த 2 பசங்களை கைது பண்ண போகிற எஸ்ஐ, அந்த எஸ்ஐ 2 பசங்க துரத்துறாங்க. அவர் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாரு. ஐயா சாமி என்னை விட்டுரு, நான் பிள்ளை குட்டிக்காரன், ஃபேமிலி இருக்குது எனக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஓடி ஒழிஞ்சிக்கிறாரு. நீங்கள் சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அப்போ அங்கே எஸ்ஐ இத்தனைக்கும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா நீங்கள் சாதாரண மக்களோட நிலைமை நினச்சி பாருங்க. இன்னொன்று ஒரு சட்டம் ஒழுங்கு இவங்களோட கண்ட்ரோலே கிடையாது. என்னென்னா என்ன சொல்கிறது, யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம். இந்த ஆணவ கொலைகள் பார்த்தீங்கன்னா அதை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வரைக்கும் அந்த உடலை கூட உறவினர்கள் பெற்றுக்கொள்ளாமல், ஏன்னா அவங்க இது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது முதல் தடவை கூட மோர் தென் 60 சொல்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அப்பா சொல்ல, இது ஃபஸ்ட்டு டைம் நடக்கிறது இல்லை, இது ஒரு தொடர் கதையாகவே இருக்குது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா யார் மேலே எந்த பயமே, எங்களுக்கு பட்டப்பகல் நடக்குதுங்க அந்த கொலை. திருநெல்வேலியில் இந்த சவுத் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் இந்த ஜாதி கலவரங்கள் இதெல்லாம் அது குறைக்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்க்கணும். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா லாஸ்ட்டு 5 இயரோ இந்த 5 இயர் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது குறையிற மாதிரியே தெரியல. ஏன்னா சட்டம் ஒழுங்குங்கிறது இவங்க கண்ட்ரோலே இல்லை. இதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ப்ரொபேஷனில் டெல்லி போகிறாரு. அவர் அவருக்கு சைன் பண்ணதே யாருன்னா சீஃப் மினிஸ்டர் தான். அவர் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போய் பார்த்துட்டு போகலான்னு போகிறாரு. அவர்கிட்டே கேட்குறாரு, நீங்கள் என்ன விஷயமா போகிறீங்க சார்? நீங்கள் தான் சார் 2 நாளைக்கு கூட சைன் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இது உண்மையாகவே இப்போ போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைங்கிறப்ப நீங்கள் மக்களை பற்றி மக்கள் தாங்களே தான் பாதுகாத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளை என்ற போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. காவேரி நீர் அதை போய் சேர்றதுக்கு 10 டிஎம்சி நீர் மணல் கொள்ளையால் சேராமல் இருக்கிறது. டெய்லி 10 டிஎம்சி அந்த சேர்வதற்கு வழி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லப்படுது இல்லையா? இந்த மணல் கொள்ளை தீவிரமாக இருப்பதற்கு இன்னும் பல இடங்களில் இது நடைபெற்று கொண்டு இருக்குது இல்லையா? அதாவது மணல் கொள்ளை இவங்க தைரியமாக பண்ணுறாங்க. அதாவது எத்தனாயிரம் கோடி துரைமுருகனுக்குலாம் அவர் மேலே எவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸ் இருந்தாலும் திரும்ப அவரே தான் பொதுப்பணித்துறை வச்சிருந்தாரு. இப்போ அதை மாற்றிருக்காங்க. ஏன்னா அலிகேஷன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. கலெக்டர் நேரில் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்குற நிலைமையில தான் நீங்களோட சட்டம் ஒழுங்கு இருக்குது. நீங்கள் அந்த குடிநீர், அந்த கடலில் கலக்கக்கூடிய நீர் வேஸ்ட்டாக அதை பற்றி நம்ம பேசும்போது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பேசணும். ஏன்னா நீங்கள் பூமியில் இருக்கிற நிலப்பரப்பில் 97.5% நீர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. செலைன் வாட்டர் தான். 2.5 இருக்குது, ரிமைனிங் 2.5. அந்த 2.5ல 1.2 மட்டும்தான் நம்ம யூஸபிள் கன்சியூமபிள் வாட்டராக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் இருக்கிறோம். அதாவது சைனா அண்ட் அமெரிக்கா 2யும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறத விட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கிரவுண்ட் வாட்டர் தான் நம்ம மோஸ்ட்லி டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். இந்த கிரவுண்ட் வாட்டரோட நிலைமை 2007 2017 67% இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதாவது டிக்ரீஸ் ஆகிருக்குது. இந்த நிலைமையில தான் இருக்குது. அப்போ நீங்கள் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு இந்தியாவுக்கு தேவையான மழை நீர் அப்படின்னா 3000 பில்லியன் மில்லிக்யூப் இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. நமக்கு பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா 4000. இவ்வளோ மழை நமக்கு பெய்தாலுமே சரியான கட்டமைப்புகள் இல்லைங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தண்ணீரை நீங்கள் கடலில் கலக்குறீங்க. இப்போ அந்த மணல் கொள்ளை பற்றி பேசுகிறீங்க. இதனால் நீங்கள் மண்ணரிப்பாக இருக்கட்டும், அந்த என்ன சொல்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வருஷம் உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 24/7 365 days வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற ஒரே ரிவர்னா தாமிரபரணி ஆறு தான். அந்த தாமிரபரணி ஆறு பக்கத்தில் இப்போ நீங்கள் குற்றாலத்தில் அதிகமாக மழை பெஞ்சுது அப்படின்னா நியர்பை என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேரத்தில் வெள்ளப்பெருக்கு யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தாலும் அது நியர்பையில் உள்ள குளங்களாக இருக்கட்டும், ஏரிகளாகட்டும் எங்கேயுமே தண்ணி கிடையாது. அளவுக்கு மீறி வந்தால் மட்டும்தான் நீங்கள் சேமிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறீங்க. ஏன்னா நான் அந்த பகுதியை சேர்ந்தவன். எனக்கு கண் கூட தெரியும். நம்ம இந்த டெய்லி நீங்கள் நியூஸ் பார்ப்பீங்க, தென்காசியில் சாரல் அடிக்குது, குற்றாலத்தில் மழை பெய்யுதுலாம் நீங்கள் சர்வசாரமாக பார்க்குறீங்க. அவ்வளோ மழை பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணி எங்கே போய் சேர்ந்து ஸ்ரீவைகுண்டத்தை தாண்டி போய் கடலில் போய் கலக்க விட்றீங்க. இது மோர் தென் 50 இயர்ஸாக இருக்குது. காமராஜர் அணை கட்டினதுக்கப்புறம் இவங்க 5 தடவை நீங்கள் முதலமைச்சராக 5 times ரூல்டு நீங்கள் சொல்கிறீங்க, பெருமையாக சொல்கிறீங்க. அது நீங்கள் பெருமையாக சொல்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறீங்க? நீங்கள் வருஷம் போல மற்ற ரிவர் பற்றி நான் பேசலை. 365 days தண்ணி இருக்கக்கூடிய ரிவர் தாமிரபரணி. இப்போ அந்த தண்ணியில் நீங்கள் சேமிக்கிறதுக்கான என்ன வேலைகள் பார்த்துருக்கீங்க? எதுவுமே செய்யவே இல்லை.
ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற இன்னைக்கு நீங்கள் போய் அங்கே ஒரு தென்காசிக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க, திருநெல்வேலிக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க, அந்த ஏரியாவில் உள்ள குளங்கள் நிரம்பி இருக்குதான்னா கிடையாது. கண்டிப்பாக அதை நிரம்பினதுக்கு அப்புறம் நீங்கள் கடலை கொண்டு சேர்த்தா பரவாயில்ல. இதே நேரம் தான் காவிரி, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோக்குள்ள அதை வந்து வியாபார பொருளாக பார்க்குறீங்க. கண்டிப்பாக அந்த அந்த இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா சார், இந்த கொள்ளை போன்ற விஷயம்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பொதுமக்களை வந்து மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு தண்ணியை வந்து காட்டினதுக்கு வந்து அவளை திட்டிருக்காரு. இப்போ சங்கராபுரம் எம்எல்ஏ ஸ்டிக்கரை ஒட்டினது வந்து எங்கள் சாலை சரியில்லை அது பண்ணுங்கன்னா அவர் நீ என்னன்னு அவரை திட்டுறது. ஏற்கனவே பொன்முடி KKSSR தொடர்ந்து அமைச்சர்கள் இருந்து எல்லாம் திட்டுறாங்க இல்லையா? வந்து மக்களை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. 4 வருஷம் தொகுதி பக்கமே போகலாம், என்ன நடக்குதுன்னே தெரியாது. நான் நினைச்சேன் அந்த வாட்டர் நீங்கள் குடிச்சு பார்க்க வேண்டியன. ஒரு இன்னொரு பொறுப்பற்றதா பேசினேன். இவர் சுப்பிரமணியம் வந்து ஒரு பொறுப்பே இல்லாமல் பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஏன் நீங்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டாலின் அவர்கள் அட்மிட் பண்ணீங்கன்னு கேட்டால் அவர் விஐபி, அங்கே போனால் வந்து நிறைய பிரச்சனை வருங்க. சரி நீங்கள் அவரை விடுங்க, அவரோட அடுத்த லெவலோ 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. அப்போ நீங்கள் அங்கே போனால் தானே தெரியாங்க என்ன நிலைமையில் இருக்குது. நாங்கள் வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, கையில் பிடிச்சிட்டு குளுக்கோஸ் ஏற்றுற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், டாக்டர் இல்லாததாக இருக்கட்டும், தரையில் படுக்க வைக்கிற பச்சிலம் குழந்தைகளுக்கு வந்து கீழே படுக்க வச்சிருக்கீங்க, பிறந்த குழந்தை கீழே படுக்க வச்சிருக்கீங்க. இந்த லட்சணத்தில் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. தொட்டில் குழந்தை திட்டம் அழகான திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இது ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் பச்சிலம் குழந்தை கூட தரையில் படுக்க வச்சிருக்கீங்க. இந்த லட்சணத்தில் தான் வந்து உங்களோட ஆட்சி இருக்குது. அதாவது நீங்கள் 4 வருஷம் கழிச்சு இப்போ வந்து திடீர்னு ஓரணியில் திரளுவோம், ஓரணியில் திருடுவோம், நான் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் அந்த ஒரு ஸ்கீமில் நீங்கள் திட்டத்தை கொண்டு வந்து ஓடிபியோட வாங்கக்கூடாதுன்னு இப்போ ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா உங்களோட என்னென்னா எப்படியாவது பொய் சொல்லி ஏமாற்றி வந்து மக்களை வந்து மறுபடியும் ஓட்டு வாங்கிடணும், காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடணும். 4 வருஷம் நீங்கள் தொகுதி பக்கமே போனால் தானே தெரியும். அந்த வாட்டர் நீங்கள் குடிக்க வேண்டிய சார் ஒரு தடவை. ஏன்னா உங்கள் தொகுதி மக்கள் குடிக்கிறாங்கல்ல, அவங்கள ரெப்ரசன்டேட் பண்ணி தான் நீங்கள் சட்டமன்றத்துக்கு வரீங்க. அப்போ நீங்கள் கூட குடிச்சு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். அதெல்லாம் கிடையாது, நான் நேரில் வரும், அதை பேசக்கூட உரிமை கிடையாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, அவர் நல்ல ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எலெக்ஷன் வருது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு எலெக்ஷன் வருது, நம்ம வந்து ஒரு நினச்சா அவர் வந்து அதை வந்து அவர் ஓட்டாவோட கன்வெர்ட் பண்ணலாம், உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி மக்களுக்கு எதாவது செய்யலாம். ஆனால் நீ அங்கேயும் போய் என்ன சொல்கிறது, உங்கள் திமிர்த்தனம் தானே காமிக்கிறீங்க. நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நாங்கள் இப்படி தான் செய்வோம். அந்த ஒரு அடாவடித்தனங்கிறத வந்து திமுகவுக்கு ஊறி போனது தான், அது வந்து புதுமை கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் அடுத்து 10 வருஷம் மினிமம் நெக்ஸ்ட் 10 இயர் வரவே முடியாது. அவங்க இருக்கிற வரைக்கும் கொள்ளையடிப்போம், இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், செயல்களுமே இருக்குது நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரிமம் எல்லா கடைகள், சிறு சிறு கடைகள்லாம் உரிமம் வாங்கணும், டீ கடையில் உரிமம் வாங்கணும். ஒரு பார்ட்டி அவங்க வந்து பாவம் வாழ்வாதாரத்துக்கு இட்லி விற்பாங்க, அவங்க கூட உரிமை வாங்கணும் போன்ற விஷயங்கள்லாம் இப்போது 500லேருந்து 7000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து அது உரிமை தொகையெல்லாம் கட்ட வேண்டும்ன்றலாம் சொல்லப்பட்டது. இது வந்து பொதுமக்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொண்டு வருது இல்லையா? கட்டாயம். இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது ஜிஎஸ்டி கவுன்சில்னால் என்னென்னே தெரியாது, அதாவது சாதாரண மக்களுக்கு தெரியலங்கிறத ஏற்றுக்கலாம். அவங்களுக்கு வந்து பெருசாக ஃபினான்ஸை பற்றி தெரியாது. படித்தவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் சட்டமன்றத்துக்கு போனவங்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அவங்களே வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. கடல் முட்டை விற்கிறவங்க எப்படி வந்து இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் பயங்கரமாக வந்துச்சு. இப்போ இதுக்கு யாராவது பேசுங்க அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு பொங்கி எழுந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு சாதாரண கடை வச்சிருக்கிறவங்க டீ கடையிலேருந்து அந்த வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க என்னென்ன கடைகளுக்குலாம் வந்து எவ்வளோ அமௌண்ட், நீங்கள் பதிவு கட்டணம் வந்து 500 ரூபா கொடுக்கணும். இது எப்படி கட்ட முடியும்? 500லேருந்து 7000 வரைக்கும். 500 ரூபாங்கிறது நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி நான் சொல்கிறேன். அதை நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களா, டீ கடை வச்சிருக்கிறீங்க, மருந்து கடை வச்சிருக்கிறீங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறீங்க, பார் இந்த ஃபேஷியல் ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து சிட்டியை விட்டுருங்க, சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் சொல்கிற அந்த வடசூட்ட பாட்டிலாம் வந்து சிம்பிளாக கடை வச்சிருக்கோம். அந்த பாட்டியோட வருமானமே வந்து ஒரு வாரத்துக்கு 500 ரூபா தான் இருக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடச்சா போதும் அவங்கள வாழ்ந்துக்கலாம்னா, அவங்களோட 500 ரூபாய் நீங்கள் ஒரே நாளில் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு நீங்கள் வாயை திறக்கணும். இல்லை இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது அப்படியே வந்து கமர்ஷியல் கரண்ட்டாக மாறிடும். நீங்கள் 500 ரூபா கட்டணும், கமர்ஷியல் கரண்ட்டாக மாறிடும். அவங்களாம் பெரிய பிஸ்னஸில் கொண்டு போய் அவங்க மேலே வந்து அதிகமான வரியை திணிக்கக்கூடிய வேலை இந்த திமுக இதெல்லாம் எதோட விளைவுகள்னு பார்க்குறீங்கன்னா வந்து அந்த ஃப்ரீபீஸ் தான். நீங்கள் வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஒரு என்ன சொல்ல, ஒருத்தர் ஏமாத்தினா அவங்களோட ஆசையை தூண்டுங்கிற மாதிரி ஆசையை தூண்டி 505 வாக்குறுதிகளை கொடுத்து எதுவுமே செய்யலை, அது அவங்களே ஒத்துக்கிறாங்க எதுவுமே செய்யலைன்னு. அப்போ அந்த ஃப்ரீபீஸோட விளைவுகளை தான் இப்போ நம்ம சந்திக்கிறோம். இப்போ உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. மின்சார கட்டணத்தில் நீங்கள் உயர்த்தாத கட்டணம் எது, இப்போ நீங்கள் உயர்த்தின கட்டணம் எதுன்னு நீங்கள் கேட்கறது பொதுவாக சிம்பிளாக ஆப்போசிட்டாக கேட்கலாம். நீங்கள் உயர்த்தாத கட்டணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு. இப்போ வேறு வழியே இல்லை, ஃபண்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது வேறு வழியே இல்லை. நீங்கள் இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வந்து அந்த சார்ஜ் எடுக்கும்போது உலகத்தில் இவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சிங்க. ஒரு 5 இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபினான்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க, ரங்கராஜன், ரகுராம் ரங்கராஜன், ஒரு 5 எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட்டெல்லாம் இப்போ எங்கே போன அந்த எக்ஸ்பர்ட் தான் உங்களுக்கு இந்த பார்ட்டிக்கெலாம் வந்து பதிவு கட்டணம் வாங்க சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க
இவங்க சொன்னது எப்படின்னா அவங்கலாம் வச்சு இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட அட்வைஸோட பேரில் தான் வந்து நீங்கள் இப்போ சின்ன சின்ன குக்கிராமங்களில் தொழில் பண்ணுறவங்களே நீங்கள் பாதிக்கிற மாதிரி அவங்களாம் செஞ்சு அதுக்காக தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. இதோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீபீஸோட விளைவுகள் இவ்வளோ மட்டத்தில் வருது. உங்களோட ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியுது. உங்கள்கிட்ட ஃபண்ட் இல்லை, எப்படி ஃபண்ட் இருக்கு? நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்க தேவையில்லாத பல விஷயங்களுக்கு. அப்போ அதோட விளைவுகள் யார்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேலே வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ்லாம் வரும்போது இப்போ வந்து கீழே வரைக்கும் வந்துட்டீங்க, கலெக்ட் பண்ண முடியல, உங்களால் வந்து ஃபண்டு கிடையாது. அப்போ பாட்டி சின்ன வியாபாரம் பார்க்குறவங்களே நீங்கள் டார்ச்சர் பண்ணுற இன்டைரக்டாக டார்ச்சர் தான். இப்போ அவங்களோட என்ன செய்ய முடியும்? பதிவு கட்டணம் 500 ரூபா கட்ட சொல்கிறீங்க. இப்போ இதில் ஒரு ஃபண்டு வந்துடாதா? இதை கொண்டு எங்கேயே செஞ்சிடலாமா? ஒரு நல்ல திட்டங்கள் நீங்கள் செஞ்சுருக்கலாம். உங்களோட வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்ற முடியலங்கிறக்காக இப்படி ஒரு பேர்டனை நீங்கள் சுமத்தும் போது அது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆப்போனண்ட்டாக தான் உங்களுக்கு அமையும். கட்டாயம் இதோட விளைவுகளை வந்து அவங்க அப்கமிங் எலெக்ஷனில் வந்து அவங்க கட்டாயம் சந்திப்பாங்க. அது எல்லாமே அவங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சென்னை மாநகராட்சியில் அந்த கழிப்பிடங்களை வந்து பராமரிப்பதற்கு 1000 கோடி ரூபாய் ஏற்கனவே போட்டு பட்ஜெட்லாம் வந்து பல நாளிதழ்களை வந்து கீழ்ச்சிட்டாங்க. இது மாதிரி வந்து 1000 கோடி செலவு பண்ணல, எந்த கழிவறையும் சுத்தமாக இல்லையே அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு 1000 கோடி நாங்கள் பம்ப் பண்ண போகிறோம் உள்ள அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே ஷீ டாய்லெட்டில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அப்புறம் நாய் கருத்தடையில் மிகப்பெரிய ஊழல். ஸோ தொடர்ந்து மாநகராட்சி ஊழல் நடைபெற்றே கூட கிட்ட 2000 கோடி சுவாகா செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லை? அதாவது இது வந்து எப்படி சொல்கிற, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட ஒரு கரும்புள்ளி இவங்க. இந்த ஆட்சி காலம், இதுக்கு முன்னாடி ஆட்சி காலமும் மோசங்கிற இந்த ஆட்சி காலம் வந்து கரும்புள்ளிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. 1000 கோடிங்க, 1000 கோடியில் நீங்கள் எவ்வளவோ செய்யலாம். நீங்கள் வந்து அதில் அந்த ஆர்டிக்கலில் நான் படிக்கும்போது அதில் ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம் என்னன்னா, 3 ரூபா இருந்த மெயின்டெனன்ஸு 300 ரூபா வச்சுருக்கீங்க. 300 மடங்கு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஒரு டாய்லெட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு 3 ரூபாங்கிறது இப்போ விலைவாசி ஏறும்போது வந்து ஒரு 5 ரூபா ஆக்கலாம், இல்லை 10 ரூபா ஆக்குங்க, இல்லை 30 ரூபா ஆக்குங்க. ஒரு நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியாக நான் பண்ண போகிறேன்னு நீங்கள் 30 ரூபாய்க்கு நீங்கள் 300 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க. யாருமே கேட்க மாட்டாங்களா? ஒரு மனசாட்சிங்கிறது உங்களுக்கு இல்லையா? ஒரு இதுக்கு 3 ரூபா க்ளீன் பண்ணுற இடத்துக்கு 300 ரூபா கொடுத்து யாராக க்ளீன் பண்ணுவாங்களா? அதை நீங்கள் ப்ரைவேடைசேஷன் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எதாவது பண்ணால் நீங்கள் ப்ரைவேடைசேஷன் பண்ணுறீங்கன்னா சண்டைக்கு வரீங்களா? நீங்கள் 1000 கோடி கொண்டு எங்கே கொண்டு கொடுத்துருக்கீங்க? 3 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 300 ரூபா செலவு பண்ணி அதுவும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு சேனல் நினைக்கிறேன், அவங்க வந்து சேனலோ நியூஸ் பேப்பரோ அவங்க போய் ஆய்வு பண்ணுறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அவ்வளோ கேவலமாக தான் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் பப்ளிக் டாய்லெட் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இது இந்த விஞ்ஞான ஊழல்ங்கிறதுல எப்படி கொண்டு வராங்கன்னா இதெல்லாம் நீங்கள் யார்ட்டையும் கேட்க முடியாது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நாங்கள் பவுடர் போட்டால் சரியாக போச்சு, ஸ்மெல் வருது. அந்த விஞ்ஞான ஊழல்ங்கிறத வந்து இவங்க திரும்ப செய்ய இதுதான். இந்த 1000 கோடி நீங்கள் எங்கள் கணக்கிலையுமே காமிக்க முடியாது. அதனால தான் கருணாநிதி சர்க்காரியா கமிஷன்லேருந்து இவங்க சொல்கிறது. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவாங்க, இவங்ககிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா வந்து அழகாக சொல்லுவாங்க, நாங்கள் அந்த பவுடர் போட்டோம் இந்த பவுடர் போட்டால் மறுபடியும் ஸ்மெல் வருது. இந்த இவர் சமீபத்தில் ஏவா வேலு அவரோட தொகுதியில் வந்து ஒரு பாலம் கட்டி பாலம் உடஞ்சி போச்சு. 200-300 வருஷம் 1000 வருஷம் முன்னாடி கோயில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலங்கள் கல்லணை அதெல்லாம் 1000 எத்தனை வருஷங்கன்னே தெரியல. இவங்க ஒரு வந்து 20 மாதம் கூட கிடையாது. அழகாக சொல்கிறாங்க மிகப்பெரிய வெள்ளம் வந்து இதுக்கு முன்னாடி வெள்ளத்தை பார்த்ததே கிடையாது, தமிழ்நாடு இந்தியா பார்த்ததே கிடையாது. அதுதான் அந்த விஞ்ஞான ஊழல் அப்படிங்கிறது. இதில் வந்து 1000 கோடி செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை, செலவு பண்ணி ஒன்றும் நடக்கலை, தப்பு பண்ணியாச்சு, கொள்ளையடிச்சாச்சு. மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு செகண்ட் டைம் மறுபடியும் இன்னொரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமான விஷயங்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் அதாவது லாஸ்ட் டைம் வந்து மேயர் பிரியா அவர்கள் வந்து நடமாடும் கழிப்பிடம்லாம் வந்து ஆனால் நீங்கள் எங்கேயாவது நீங்கள் சென்னை சிட்டியில் பார்த்துருக்கீங்களா? அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதோட சரி, எங்கேயாவது நீங்கள் சென்னை சிட்டி ஃபுல்லாக நானும் சுற்றி இருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, யாராவது நீங்கள் நேயர்களாக இருக்கட்டும் யார் வேணால் பார்த்துருப்பாங்க. எங்கேயாவது நீங்கள் அந்த நடமாடும் சைலண்ட் பார்த்துருப்பீங்கன்னா பார்த்துருக்க முடியாது. நீங்கள் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த க்ளீன் பண்ணுறது நீங்கள் என்னைக்காவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சும்மா ஒரு ஆய்வுக்காகவே நீங்கள் என்னைக்கா யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் கிடையாது. இதில் ஒரு 1000 கோடி 2000 கோடி ரூபா இதில் ஊழல் நீங்கள் வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்யலாம். இதில் எப்படி உங்களுக்கு ஊழல் செய்ய மனசு வருது? அவங்களுக்கு என்ன தைரியம்னா இது நம்ம மாட்ட மாட்டோம், நம்மளை இது யார் கேட்க முடியும். ஏன்னா இதை நீங்கள் எது சர்க்கரையை கலந்து அந்த சர்க்கரை நீங்கள் எப்படி அந்த சர்க்கரை அந்த கதை தான். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது எல்லாம் அந்த என்னது ப்ளீச்சிங் பொதுவாக அந்த இந்த மைதா பொடி எதோ போட்டாங்க, அதை அந்த கேள்வி கேட்குறாங்க, அது கூட அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ இந்த 1000 கோடி எங்கே போச்சு அப்படின்னா? ஸோ இந்த 1000 கோடியும் கெடுத்து இன்னொரு 1000 கோடியும் கெடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்குறீங்க. மறுபடியும் வந்து இதுக்கான என்ன சொல்கிறது இவ்வளோ முறைகேடுகள் பண்ணியிருக்கிறீங்க. இதோட பலன்களை கட்டாயம் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறீங்க. இதோட விளைவுகள் உங்களுக்கு அப்கமிங் எலெக்ஷனில் கம்பல்சரியாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேர்களை மீண்டும் அடுத்த சொல்லிடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.